அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. வள்ளல் பெருமனாருடைய சுத்த தேகத்தினுடைய சூட்சுமங்களை நாம் ஆராய்ந்தோம் என்றால் அது வள்ளல் பெருமானுடைய திருவார்த்தையாகவே இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் ஞானவடி வாய்விளங்கும் வான நாடு நிலையே ஊனென்றும் உயிரென்றும் குறியாமே முழு உருது வடிவாய் திருவடிவம் உவந்தளித்த பதியே அப்படின்றார். இதனுடைய அர்த்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாக இருக்க முழுதும் அன்பின் பரிணாம வளர்ச்சி நிலையிலேயே நமது உடம்பை ஒளி உடம்பாக பெற்றமையை உலகுக்கு உணர்த்திய ஞானி வள்ளல் பெருமானார் அவர்கள். நமது உடல் தசை, எலும்பு, இரத்தம், திசுக்களால் ஆனது. இன்னமும் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோம் என்றால் இவை அனைத்தும் கண்ணறை எனப்படுகிறது, அதாவது செல்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த செல்கள் ஆனவை செல்கள் நிறமூர்த்தங்கள், அதாவது இந்த செல்கள் எல்லாம் என்ன குரோமோசோம்களால் ஆனது மற்றும் அவற்றினுள் இருக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏவே மரபணுக்களால் ஆனவை. இந்த குரோமோசோமுக்குள் இருப்பது டிஎன்ஏ ஆர்என்ஏ என்றது. இதை நம்ம இன்னும் நுணுகி ஆரம்பித்தோம்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவில் தான் நம்முடைய ஒரு உயிரினுடைய ஒரு பிறப்பினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய அனைத்து பதிவுகளும் நிறைந்திருக்கிறது. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவில் நாம் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் அந்த காலத்தில் ஞானியர்கள், இந்த கால சித்தர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அனைவருமே இதை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்போ நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏவில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோமோ அப்பொழுது நாம் மரணமில்லா பெருவாழ்வாக எல்லா உயிர்களும் இந்த இறைவன்தான் என்ற ஒரு உண்மைத்தன்மையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் எல்லா உயிர்கள் மீதும் அன்பும் கருணையும் இரக்கமும் தயவும் உண்டாகும். ஆக நம்முடைய டிஎன்ஏ ஆர்என்ஏவில் காலங்காலமாக பதிந்து வந்த நம் முன்னோர்களுடைய பதிவுகள் எல்லாம் தெய்வத்தன்மையாக இயற்கைக்கு ஒத்தாற்போல் இயற்கை வாழ்வியல் முறையாக இயற்கையில் ஒத்த மாதிரி சுத்த சிவமாக, சுத்த சிவசக்தியாக, சுத்த பரமாணுவாக நாம் நம்மை மாற்றிக்கொள்கின்ற தகவமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் இந்த உலகின் உயர்ந்த ஆன்மாவாக வள்ளல் பெருமானார் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்பதுதான் இந்த கூற்றினுடைய நோக்கம். ஆக இதை பெற வேண்டுமென்றால் தொடர்ந்து பயிற்சியாளர்களாக இருக்க வேண்டும், தவங்களை ஏற்ற வேண்டும், தற்சோதனை செய்ய வேண்டும், தன்னை விசாரித்தல் வேண்டும், தனக்குத்தானே ஏற்படுகின்ற ஒவ்வொரு கேள்விகளையும் தனக்குள்ளே ஆராய்ந்து தனக்குள்ளே கேட்டு அதற்கு விளக்கமும் பெற வேண்டும். அதற்கு நீங்கள் தொடர் பயிற்சியாளர்களாக வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், வாழ்வின் நோக்கத்தை அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை யோக வித்யாலயம் என்ற ஒரு யோக பயிற்சி மையத்தை உருவாக்க இருக்கின்றோம். அதில் அன்புள்ளங்கள், உலகெங்கும் இருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவருமே பங்கு பெற்று இந்த அற்புதமான மரணமில்லா பெருவாழ்விற்கு துணை புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க, நீடூழி வாழ்க, எல்லா செயலும் கைகூடும் எண்ணான அம்பலத்தை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.